ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ இன்னைக்கு நாம இன்னொரு வித்தியாசமான பதிவு என்னன்னா, நம்மளோட பக்தி எத்தகையதா இருக்கணும், எப்படி இருக்கணும். நாமளே பொதுவா பகவான் கிட்ட நாம பரிபூர்ண சரணாகதி அடைஞ்சா நம்மளுடைய பாவங்கள் கர்மங்கள் தொலைஞ்சு நம்மளை காப்பாற்றுவார்னு நமக்கு தெரியும். பகவான் கிருஷ்ணனும் இன்னும் ஒரு படி மேலே போய் நமக்கு எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கார், அந்த காலத்தில் பண்ணின்னு இருக்கார், இந்த ராமாயண காலத்தில் அப்படின்னு பார்க்கறச்ச அவர் பகவானை பிறந்த உயிர்கள் இடத்துல எப்படி தான் அருள் புரிவான்னு நமக்கு அளவு கடந்த அவனுக்கும் பிரியம், நாமளும் பக்தி பண்ணுறதுல உத்தமமான பக்தியாக இருக்கணும். அந்த மாதிரி இவாதான் அப்படின்னு இல்லை. நீ யார் போய் கையை தூக்கி சரணாகதி அடையிறியோ, அவனோட பேரை சொல்லி பக்தியை பண்ணுறியோ, அந்த இடத்துல கண்டிப்பாக பகவான் கிருஷ்ணன் பகவான் நம்மக்கிட்ட வந்துடுவார். ஆபத் பாந்தவா அநாத ரட்சகா அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி பாரத போர் முடிஞ்சு பஞ்ச பாண்டவாளுக்கு எல்லாத்தையும் பண்ணியாச்சின்னு அவர் நிம்மதியாக பெருமூச்சு விட்டுன்னு இருக்கும்போதே ஒரு பொண்ணு தலைவரி கோலமாக வந்துட்டுருக்கா, காப்பாத்து காப்பாத்து கிருஷ்ணா காப்பாத்து அப்படின்னு. அந்த குரலை கேட்ட உடனே கிருஷ்ணனுக்கு புரிஞ்சு படுத்தி இது அபிமன்யுவோட மனைவி உத்திரன். அதோட மட்டும் இல்லை, அவ ஏன் அப்படி அலறி அடிச்சுட்டு வரான்னா, நான் போனாலும் பரவாயில்ல, என் வயிற்றுல இருக்கிற கருவை காப்பாத்திடு கிருஷ்ணா அப்படிங்கிறா. அது யாராலன்னோ அது புரிஞ்சுபடுத்து. அவன் இவா வம்சத்தையே அழிக்கணும்னு துடிக்கிறான். அதனால நெருப்பை கக்கிண்டு ஒரு பானம் அவ பின்னாடி துரத்துறது, அது அவளோட வயிற்றுல இருக்கிற கருவை அழிக்க பார்க்கறது. அது அப்பேற்பட்ட பானம். அது யாரு இது பண்றா அப்படிங்கிறதும் அவருக்கு புரிஞ்சு விடுறது கிருஷ்ணன். அது அஸ்வத்தாமனோட பானங்கிறது அவருக்கு புரிஞ்சு விடுறது. அந்த அஸ்வத்தாமனோட பானங்களை சக்தியை வெளியில் தள்ளணும்னு இவர் ஜோதி வடிவமாக உத்தர வயிற்றுக்குள்ளர போயிடுறார். போய் அந்த பானத்தை நிராயுதமாக ஆக்கிட்டு இந்த குழந்தைய காப்பாற்றுறார். அந்த குழந்தைய காப்பாற்றின உடனே அந்த குழந்தைக்கு கிருஷ்ணனோட பாவம் அப்படியே கண்ணில் நிற்கிறது, மனசில் இறங்கிவிடுறது. அது வெளியுலகத்துக்கு இப்படி பார்க்கறது, யார் அந்த ரூபத்தில் இருக்கா, நம்மளை காப்பாற்றினவா யாருன்னு பார்க்கறது. அதனால தான் பார்த்துட்டே இருக்கிறதுனால தான் அதுக்கு பரீட்சித்துன்னு பேர் வந்தது. இல்லைன்னா அவரோட ஒரிஜினல் பேர் விஷ்ணு. விஷ்ணு காப்பாற்றினதுனால விஷ்ணுராதன்னு பேர். எல்லாரும் யார் யார் நம்ம கண்ணுக்கு இப்படி கிருஷ்ணனா தெரிகிறான்னு பார்த்துட்டே இருந்ததுனால பரீட்சித்து அப்படின்னு பேர் வந்தது. இப்போ நாம் பகவானை நாம் உயிருள்ளவாளை மட்டும்தான் காப்பாற்றுவாரா, இல்லை உயிரில்லாத மற்றதையும் காப்பாற்றுவாரா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள். கிருஷ்ணன் அவள் அம்மா கிட்ட யசோதை கிட்ட எப்போ பார்த்தாலும் திட்டும் அடியும் வாங்கிறது வழக்கம் கிருஷ்ணனுக்கு. வெண்ணையும் தயிரையும் திருடி திங்கிறது, வீடு வீடாக போகிறது, பானைகளை உடைக்கிறது, அங்கே போய் விளையாடுறது, இதே வேலை கண்ணனுக்கு. இதை பார்த்துட்டு அந்த யசோதை ஒரு தடவை துரத்தின்ண்டே வரா. அப்போது துரத்தின்ண்டே வரும்போது பக்கத்தில் ஒரு ததி பாண்டன் தயிர் பானை செய்கிறவனோட வீடு, பெரிய பெரிய பானை. அந்த பானையில் ஒன்றில் போய் ஒளிஞ்சு நடுறார் கிருஷ்ணன். அந்த ததி பாண்டன் அதை கவனிச்சுட்டார். கிருஷ்ணன் இங்கே தான் ஒளிஞ்சுருக்கான். கிருஷ்ணன் உடனே பானைக்குள்ளே இருந்துட்டு அம்மா கிட்ட ஜாடை காட்டி விடுறார். இல்லைன்னு சொல்லிடுவோன்னு ததிபாண்டனுக்கு சொல்லிடுறார். ததிபாண்டன் கிட்ட அவள் அம்மாவும் கேட்குறா, இல்லவே இல்லையே, நான் பார்க்கவே இல்லையே கிருஷ்ணனை அப்படின்னு விடுற. இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லி உன்னை காப்பாற்றும்படி ஆயிடுத்த அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிறார். யசோதை போன உடனே கிருஷ்ணன் பானைக்குள்ளேருந்து வெளியில் ஆபத் பாந்தவன் நீந்தான் என்ன தக்க சமயத்தில் காப்பாத்தின, உனக்கு என்ன வேணுமோ கேளு தரேன். அவர் நேர வேற எதுவுமே யோசிக்கல, எனக்கு மோட்சம் வேணும், எனக்கு மோட்சம் வேணும்,
அதை மட்டும் கேட்டார். சரி, அதோட எனக்கு இன்னொன்னும் வேணும். நீ தான் இருக்கிறதுலையே நல்லதா கேட்டுட்டியா, இன்னும் என்ன கேட்க போற, இதை விட இன்னும் என்ன பெருசா இருக்க அப்படிங்கிறார் அந்த கிருஷ்ணன். நீங்க ஒளிஞ்சின்றேல அந்த பானை, அந்த பானைக்கும் மோட்சம் வேணும், அவ்வளவுதானே, தந்துட்டா போச்சு. அதை தர்றதுக்கு முன்னாடியே இவன் எவ்வளவு பெரிய ஆச்சாரியனா இருக்கணுங்கிறது கண்ணனுக்கு புரிஞ்சு விடுறது. அதை ஆண்டாள் சொல்ற திருப்பாவையில, சேத்தன் அச்சேத்தன் அனந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றருளி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திருவாய் அப்படின்னு ஒரு பாசுரம். அந்த பாசுரத்தில் அப்படி உயிர் உள்ள உயிர் இல்லாத பொருளுக்கும் மோட்சத்தை எப்படி கொடுத்துருக்கான் அப்படிங்கிற விஷயம்தான் நாம் இங்கே கவனிக்கணும். சேத்தன் அச்சேத்தன், நாம சேத்தன், அச்சேத்தன் உயிரில்லை, அவனுக்கு எப்படி சரணாகதி, அதுதான் அங்க விஷயம். நாம பக்தி பண்றதுல எப்படி இருக்கணும், நாம நமக்கு மட்டுமே கேட்காம நம்ம கூட இருக்கிறவா, நம்ம கிட்ட இருக்கிறவா எல்லாரையும் சேர்த்து அழிச்சுட்டு போறது. அதுதான் ஆண்டாள் அங்க செஞ்சா. தான் மட்டும் இன்பம் காணல, தன்னோட தோழிமார் அத்தனை பேரையும். இதெல்லாம் எந்த நூற்றாண்டுல இந்த மாதிரி நடந்திருக்கு, நாம இதை ரிப்பீட் பண்ணி கேட்டுட்டே இருக்கோம் ரிப்பீட் மோட்ல. ஆனா நாம அதை செயல்படுத்துறோமா? இல்லை. நான் மட்டும் நன்னா இருக்கணும், நான் மட்டும் நன்னா இருக்கணும்னு பகவான் கிட்ட வேண்டிகிட்டே இருப்போம். பக்கத்து வீட்டுக்காரன் நன்னா இருக்கணும்னு என்னைக்கான்னு வேண்டிட்டு இருக்கோமோ? ஆஹா, அதுதான் நீ பெரிய ஞானி ஆயிடுவியே அந்த மாதிரி வேண்டிண்டா. அதான் நாம எப்படி வேண்டிக்கணும், என்ன மாதிரி வேண்டிக்கணும், பகவான் நீ அந்த இடத்துல உனக்கு நீ கூப்பிடாமையே வந்து நிற்பாரு நமக்காக. சேத்தன் அச்சேத்தன் அந்த உத்தரையை எப்படி காப்பாத்தினார், ஜோதி வடிவத்தில் போய் அந்த நிராயுத பாணியா ஆக்கிவிட்டார் அந்த கொடுமையான அந்த பானத்தை. அதனால பகவான் நமக்கு எப்போதுமே அருளத்துக்கு காத்துட்டே இருக்கார். நாம தான் அவனை சரணாகதி அடையணும்னு நாம பற்றிக்கணும்னு மறந்துடுறோம். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொன்னா பத்தாது, சரணாகதி ஆசை விட்டு ஒழிக்கணும். என்ன கிடைக்கிறதோ அன்னைக்கு அதை சாப்பிட்டுடணும். எனக்கு வெறும் சாதம் தான் கிடைச்சதுன்னு அன்னைக்கு சொன்னார் ஒழியோ, வெறும் சாதத்துல ஒரு உப்பையும் போட்டுண்டா மனசை கட்டுப்படுத்தணும் இல்லையா, உப்பு வேணாம், சாப்பிடு. அதான் இங்கதான் இருக்கு பக்தி. இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.